இவர் என்ன இந்தியன் தாத்தாவா இல்ல ரிட்டையர்ட் ஆன சர்க்கஸ் கோமாளி தாத்தாவா? சங்கர் கிட்டலாம் எந்திரனோட சரக்கு தீந்துருச்சுப்பா, அவர் ஏன் இன்னும் போட்டு ஏதாவது எடுக்க சொல்லிட்டே இருக்கீங்க, அவர் பாருங்க என்ன எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லி சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய ட்ரைலரை கலாய்ச்சி சோசியல் மீடியா முழுக்க ஏகப்பட்ட மீம்ஸ்கள், ஏகப்பட்ட ட்ரால்கள், அப்படி ஏன்பா வச்சு செய்யற அளவுக்கு என்னப்பா எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 96ல உலகநாயகன் கமலஹாசனோட நடிப்புல இயக்குனர் சங்கரோட டைரக்ஷன்ல வெளியான திரைப்படம் தான் இந்தியன் பாகம் 1. மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமா, ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படமா அந்த திரைப்படம் இப்போ வரைக்கும் இருக்கு. அந்த திரைப்படத்தினுடைய சீக்குவலா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா மறுபடியும் இயக்குனர் சங்கர் உலகநாயகன் கமலஹாசனுடைய கூட்டணியில உருவாகி இருக்கிற திரைப்படம் தான் இந்தியன் 2. அடுத்த மாதம் இந்த திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய ட்ரைலர் தான் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி இருக்கு. மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில முதல் பாகத்துல வேலை செஞ்ச நிறைய கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, நடிகர் நடிகைகளும் சரி இந்த திரைப்படத்துல மாறி இருக்காங்க. மனிஷா கொய்ராலா, சுகன்யா, கவுண்டமணி செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகர்கள் பட்டாளம் யாருமே கிடையாது. சித்தார்த், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், விவேக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்டான நியூ டீமோட இறங்கி இருக்காரு. அந்த திரைப்படத்துக்கு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசை ஒரு மிகப்பெரிய தூணா இருந்திருக்கும். இப்போ இந்தியன் 2க்கு இப்ப பீக்ல இருக்கக்கூடிய நம்ம ராக்ஸ்டார் அனிருத்தோட கூட்டணி சேர்ந்திருக்காரு இயக்குனர் சங்கர். ட்ரைலர்ல என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க, படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன் 2 ட்ரைலர் லான்ச் ஸ்டேஜ்ல பேசும்போது இயக்குனர் சங்கர் சொல்லியிருப்பாரு, இந்தியன் பாகம் 1ல ஃபுல்லாவே கதை தமிழகத்துக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்தியன் 2ல அப்படி இல்ல, இந்தியா முழுக்க நடக்கிற கதையை எடுத்திருக்கும். இந்தியன் தாத்தா பல்வேறு மாநிலங்களுக்கும் போவார் அப்படின்னு சொல்லி வட மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய ஊழல், அரசியல் இதெல்லாம் மேஜரா பேசக்கூடிய ஒரு கதையா இருக்கும் இந்தியன் 2 அப்படின்றது பார்த்தாலே நிறைய இடங்கள்ல அதோட ஃபீல் தெரியுது. படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய, அதாவது செகண்ட் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய சித்தார்த், பிரியா பவானி சங்கர் உள்பட அந்த குழுவினர் வந்து எப்போதுமே இந்த ஊழல், லஞ்சம் இதெல்லாம் எதிர்த்து போராடுற ஒரு ரெவல்யூஷனரி குரூப்பா இருப்பாங்க அப்படின்றது தெரியுது. ஏதோ ஒரு உயிர் போகவும் அவங்க சைட்ல இருந்து அந்த குரூப் பயங்கரமா காண்டாகி இந்த ஊழல் லஞ்சத்தை தான் ஒழிச்சே ஆகணும், என்ன பண்றது அப்படின்னு பேசும்போது நம்மளால ஸ்டாப் பண்ணவே முடியாது, நம்ம என்ன பண்ணாலும் இவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தவே முடியாது, இவங்களெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு, இவங்களெல்லாம் தண்டிக்கிறதுக்கு ஒரு ஹண்டிங் டாக், ஒரு வேட்டை நாய் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரைலர்ல ஒரு டயலாக் சொல்றாரு. அந்த வேட்டை நாய்க்கு எங்க போறது அப்படின்னு பிரியா பவானி சங்கர் கேட்கும்போது, இருந்தாரு ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்தியன் திரைப்படத்தினுடைய சில பல காட்சிகளை அப்படி கட்ஸா காட்டுறாங்க. அந்த கட்ஸ்ல அந்த ஒரு சில சீன்ஸ் ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கூஸ்பம்பிங்கா இருக்கு. 96ல ரிலீஸ் ஆன ஒரு திரைப்படத்தினுடைய தாக்கம் இப்போ வரைக்கும் இருக்கிற 2K கிட்ஸ் மத்தியில இருக்கு அப்படின்னா அந்த திரைப்படத்தை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம். இந்த கட்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் தாத்தாவுக்கு ஒரு சின்ன ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இந்தியன் தாத்தா எங்க இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ கையெல்லாம் சுத்தி அவர் வழக்கம் போல அந்த விரலை சுத்தி ஒரு வித்தை காட்டுவார் இல்லையா, வர்மக்கலை, அந்த வர்மத்தையே இப்ப வேற மாதிரி கத்துக்கிட்டு இருக்காரு போல. பட் லுக் வைஸ் பார்க்கும்போது லாங் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு இவர் இந்தியன் தாத்தாவா அல்லது 7ஆம் அறிவுல டாங்லி எங்க இந்தியாவுக்கு அனுப்புறதுக்கு ஒரு தாத்தா இருப்பார்ல சைனால, அந்த தாத்தாவா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு காமெடியா இருக்காரு லுக் வைஸ் பார்க்கும்போது. இந்தியன் திரைப்படத்தினுடைய முதல் பாகத்துல ஒரு இடத்துல சேனாபதியோட ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு 1918 தான் இவர் பிறந்தார் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் தாத்தாவுக்கு இப்ப 2024ல கிட்டத்தட்ட 104 வயசாயிடுச்சு. 104 வயசான ஒரு தாத்தா எந்திரிச்சு நடந்தாரு, பேசினாலே பெரிய விஷயம் தான். இவர் என்னடானா பறந்து பறந்து உதைக்கிறாரு, கெட்டப்பெல்லாம் போடுறாரு, இதுலயே லாஜிக் பயங்கரமா இடிக்குது அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தோணி இருக்கு. சித்தார்த் மற்றும் குழுவினர் இந்த மாதிரி பிளான் பண்ணி ஊர் முழுக்க #comeback Indian அப்படின்றத ஒரு புரட்சியை ஏற்படுத்துறாங்க. எல்லாரும் இங்க ஹேஷ்டாக் போட்டு இந்தியன் தாத்தாவை கூப்பிடுறாங்க. இந்தியன் தாத்தா இங்க வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல இருக்காங்க. இந்தியன் தாத்தா ஃபைனலா வருவாரு, வந்து தானே ஆகணும், ஸ்கிரீன் பிளேல வேற என்ன பண்ண முடியும். இந்தியன் தாத்தா இங்க வந்துடுறாரு, வந்து அவரால் இங்க எல்லாத்தையும் மாத்த முடிஞ்சதா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரைலர்ல ஒரு சீன்ல சித்தார்த் வந்து இந்தியன் தாத்தா கிட்ட கையை நீட்டி சொல்லுவாரு, நீங்க தான் சின்ன வயசுல போய் பேசக்கூடாது, லஞ்சம் வாங்க கூடாதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, இப்போ நீங்களே இதெல்லாம் சகஜம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எந்த வகையில நியாயம் அப்படின்னு சொல்லி. எஸ், இந்தியன் தாத்தா திரும்ப வந்து இப்ப இருக்கிற இந்த கரப்ஷனை பார்க்கும்போது, இப்ப நாடு போயிட்டு இருக்கிற இந்த மோசமான நிலைமையை பார்க்கும்போது இதெல்லாம் இந்தியன் தாத்தாவாலே கூட மாத்த முடியாது, என்ன பண்றது, நானும் சரி மக்களும் சரி இதுக்கு எல்லாத்துக்கும் பழகிட்டாங்க, நீங்களும் பழகிங்க அப்படின்றத சொல்லுவார் போல. அதுக்கு தான் சித்தார்த் அவ்வளவு எமோஷனலாக டயலாக் பேசுறாரு. அதை கேட்டு முடிச்சுட்டு இந்தியன் தாத்தா கண் கலங்க அங்கேருந்து நடந்து வராரு. அப்ப நடந்து வரும்போது தான் அவர் மனசுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். எஸ், ஓகே, சித்தார்த் சொன்னது கரெக்ட், நானே சொல்லி கொடுத்துட்டு நானே அதை எப்படி மாத்த முடியும், நான் மறுபடியும் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைலர்ல ஒரு காட்சியில அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒருத்தர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நெல்கள் ரவி ஒரு டிவி ஸ்டேஷன்ல உட்கார வச்சு மக்களுக்கு பேட்டி கொடுத்து புரட்சி ஏற்படுத்துவார் இல்லையா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இதுலயும் ஒரு ஃப்ரேம் வச்சிருக்காங்க. யாரோ ஒருத்தர் பின்னாடி கட்டி போட்டு வச்சுக்கிட்டு இந்தியன் தாத்தாவா அந்த காக்கி கலர் ட்ரெஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு தலையில தொப்பி மாட்டும் போது நீங்க காந்திய வழி, நான் நேதாஜின் வழி அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்தியன் தாத்தாவா கம்பேக் கொடுக்கிறாரு. முதல் பாகத்துல தமிழகத்துக்குள்ள மட்டும் நடக்கிற அந்த லஞ்சம் ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தட்டி கேட்ட இந்தியன் தாத்தா இந்த இந்தியன் 2ல லஞ்சம் மட்டும் இல்ல, அரசியல்ல நடக்கிற ஊழல், பொதுமக்களை எப்படி அரசியல்வாதிகள் சொரண்டாங்க அப்படின்றதுல ஆரம்பிச்சு கரப்ஷன் ஊழல்னு இந்தியாவுல என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே தட்டி கேட்க வராரு. ஏங்க முதல் பாகத்துல லஞ்சத்தை மட்டும் கேட்டாரு, ஏன் இரண்டாவது பாகத்துல இவ்வளவு கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது பாகத்துக்கு இவ்வளவு கண்டென்ட் கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்ப உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, ஒரு அரசியல்வாதியும் கூட. அதன் கட்டாயத்தின் பேரிலேயே இவ்வளவு விஷயங்கள் உள்ள திணிச்சிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டும் நமக்கு வருது. இரண்டாவது பாகத்துக்கான ட்ரைலர்ல காஜல் அகர்வாலை எந்த இடத்துலயுமே காட்டல, அது பாகம் 3ல தான் அவங்களுக்கான காட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாகம் 2ல இந்தியன் தாத்தாவை விட சித்தார்த்துக்கு தான் காட்சிகள் அதிகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் தான் அந்த இந்தியன் தாத்தாவே வர வைக்க போறாரு. அவருக்கு ரகுல் பிரீத் சிங் அந்த பக்கம் தனி லவ் ட்ராக் அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்கும் போல. பக்கம் பிரியா பவானி சங்கர் உள்பட அந்த புரட்சி படையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது குட்டி குட்டி பிளாஷ்பேக்
ஃபிளாஷ்பேக் இருக்கலாம், அவங்க எந்த வகையில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத சொல்ற மாதிரி கூட காட்சிகள் இருக்கலாம். ஒரு பொண்ணு வழக்கம் போல ஏதோ ஒரு காலேஜ் பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியான காட்சிகள் கூட இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிருக்காங்க. சோ இப்படி ஃபைனலி சித்தார்த்துக்காகவும் மத்த எல்லாரும் #கம்பேக் இந்தியன் அப்படின்னு போட்டு புரட்சி ஏற்படுத்தினதாலையும் கம்பேக் கொடுத்த இந்தியன் தாத்தா திருமக்காலில மாஸ்டராவே மாறிட்டாரு. அதுவும் இந்தியன் தாத்தா ஷர்ட்லாம் இல்லாம சண்டை போடுறத பார்க்கும்போது சங்கர் சார் என்ன சார் பாவம் பண்ணோம், அந்த கேரக்டர் அப்படியே விட்டுருக்கலாமே, அந்த படத்தை அப்படியே விட்டுருக்கலாமே, இதுக்கு இப்படி பாகம் 2ன்னு ஒன்று எடுத்து அதோட பேரை கெடுக்குறீங்க அப்படின்ற லெவலுக்கு நமக்கே ஒரு சின்ன ஆதங்கம் வரதான் செய்யுது. ஸோ ட்ரெய்லரா பார்க்கும்போது கதையா இதுதான் நம்மளால கெஸ் பண்ண முடியுது. டெக்னிக்கலா பார்க்கும்போது இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானோட இசையை இந்த பக்கம் அனிருத் பீட் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பிரஸ் மீட்ல இந்த படம் சம்பந்தப்பட்ட மேடைகளில் பேசும்போது உலகநாயகன் கமலஹாசனும் சங்கரும் அனிருத் அவருடைய 100% கொடுத்திருக்காரு, என்ன திருப்திப்படுத்துற வரைக்கும் விடவே மாட்டாரு, சூப்பரா ஒரு ஒர்க் போட்டிருக்காரு அப்படின்லாம் சொன்னாலும் கூட மேபி அனிருத் அவருடைய பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு அப்படின்ற ஃபீல் அவங்களுக்கு இருந்தாலுமே கூட ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் தான் இந்தியனுடைய பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிஜிஎம் இப்ப கேட்டாலும் உடம்பு அப்ரிசியல் இருக்கும். அந்த பீக்னஸை அனிருத் இன்னும் தொடல அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபீலா இருக்கு. அந்த வகையில் இந்தியன் 2ல ஏஆர் ரஹ்மான் இல்லாதது கண்டிப்பா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் தான். இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய அந்த ஃப்ரேம்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ட்ரெய்லர்ல ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது சங்கர் அப்படின்ற பிராண்டே கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. காசை அள்ளி கொட்டி கூட்டத்தை ஒரு மாதிரி காமிச்சு இது ஒரு புரட்சி திரைப்படம், சங்கர் திரைப்படம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாலுமே கூட அந்த ஒரிஜினல் சங்கர் படத்திற்கு உண்டான அந்த பிரம்மாண்டமோ இல்ல அந்த படம் பார்க்கும்போது ஒரு கூஸ்பம்ஸ் வரும்ல, அது எதுவுமே ட்ரெய்லர்ல ஒரு சின்ன ஃப்ரேம்ல கூட இல்ல அப்படின்றது கண்டிப்பா மிகப்பெரிய ஏமாற்றம் தான். மேபி ட்ரெய்லர்ல இப்படி இருக்கு, படத்துல வேற எதுவும் விஷயங்கள் வச்சிருக்காங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இவங்களை தவிர பாபி சிம்ஹா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு போல. இவங்க இல்லாம நம்மளுடைய எஸ்ஜே சூர்யா நடிப்பின் அரக்கன் அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருக்காரு. அவர் வில்லன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளே ட்ரெய்லர்ல 1-2 ஷார்ட்ஸ் தான் வச்சிருந்தாங்க. சோ அவருடைய ரோல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்படி இந்தியன் 2 திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி படத்தின் மேல கலாய்களும் மீம்களும் ட்ரால்களும் தான் நிறைய வைக்கப்படுதே தவிர யாரையும் பெரிய லெவலில் இந்த ட்ரெய்லர் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தெரியல, பண்ணவும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. சங்கர் ஏன் இதை இப்படி பண்ணாரு, ஒருவேளை அவர்கிட்ட எந்திரன் திரைப்படத்துக்கு அப்புறமா உண்மையாவே சரக்கு தீர்ந்துருச்சா, அதனால தான் அவரால் எந்த ஹிட் திரைப்படங்களும் கொடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லி சங்கர் மேலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதுக்கெல்லாம் படத்துல அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க, மேபி ட்ரெய்லர் இப்படி இருக்கு இப்படி எல்லாம் விமர்சனங்கள் வருது அப்படின்றது அவங்களும் பார்த்திருப்பாங்க இல்லையா. கண்டிப்பா படத்துல வேற எதுவும் வச்சுக்கிட்டு தான் ட்ரெய்லர் இப்படி ரிலீஸ் பண்ணிருக்காங்களா, சர்ப்ரைசிங்கா நிறைய உள்ள இருக்க போதா அப்படின்றது ஒரு சின்ன கேள்விக்குறியா இருக்கு. நீங்க படத்தினுடைய ட்ரெய்லர் பாத்தீங்களா, படத்தினுடைய ட்ரெய்லர் பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம டிங் பண்ணிடுங்க.